சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இந்த வார்த்தையில் நாமெல்லாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை தேடி வந்தார். அப்படிதானே? நம்ம அவரை தேடி போகல, அவர் நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்டதுனால நாம் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவும் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம், தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அது வரைக்கும் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்திருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். எப்படி? அவர் நம்மை தேடி வந்து தெரிந்து கொண்ட பொழுது நாமும் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு நம்மளுக்கும் இப்போ பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்படிதானே? அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த பிள்ளைகள்கிட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம். 1 வயசில் ஒரு வளர்ச்சி, 2 வயசில் ஒரு வளர்ச்சி, அடுத்ததாக அந்த பிள்ளைகள்கிட்ட 10 வயதில் ஒரு வளர்ச்சி, 15 வயதில் ஒரு வளர்ச்சி, 20 வயதில் அதற்கேற்ற வளர்ச்சி. அதோட சரீரப்பிரகாரமான வளர்ச்சியை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, அவங்க வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நம்ம அவர்கள்ட்ட எதிர்பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படிதானே? அதே போல தான் நாம் பிள்ளைகளாக தேவனுக்கு மாறிவிட்டதுக்கு அப்புறமும் தேவன் நம்மிடத்தில் அதே வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள்ளாக வளர வேண்டும், மெச்சூர்ட் ஆகணும். எப்படி நம்ம பிள்ளைக அந்தந்த பீரியடில் மெச்சூர்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே போல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவருக்குள்ளாக வளரணும், அவருக்குள்ளாக மெச்சூர்ட் ஆகணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த மெச்சூரிட்டியுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை கொண்டு வருவது போல தேவனும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை சீஷராக மாற்றி விடுகிறார். ஆமேன். அப்போ பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து நாம் சீஷர்களாகவும் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ பாருங்களேன், சீஷர்களாக மாற நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவரை தேடணும். நம்மை தேடி வந்த அவரை நாம் தேடி நாமும் தெரிந்து கொண்டே இருக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த கற்றுக் கொடுத்த கொண்ட காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க துவங்கும் போது நாம் அவருக்கு என்ன ஆகிறோம்? சீஷர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ சீஷர்களுக்கு இருக்கிற என்ன மெயின் குவாலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோடு முதல்ல இருப்பதற்காக, அடுத்ததாக அவரை போல மாறுவதற்காக, அடுத்ததாக மற்றவர்களையும் சீஷராக்குவதற்காக. அப்போ இந்த 3மே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை தேட என்ன செய்கிறோம்? அவரோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார்? அவரை போல நம்மளை மாற்ற ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக நாம் அவருக்காக எழும்ப வேண்டியதும் அவசியம். சீஷர்கள் அவரோடு கூட இருந்தாங்க, அவரை போலவே மாற்றப்பட்டாங்க. அடுத்ததாக அவருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். அவருக்காக சாட்சியாக எழும்பி பல இடங்களுக்கும் போய் தேவனை பற்றி பிரசங்கித்தார்கள். அதே போலதான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் அவரோடு கூட இருப்பது அவசியம், அவருடைய பிள்ளைகளாக இருப்பது அவசியம். நம்மிடத்துல வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அது நிமித்தமாக நாம் கற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைவதும் அவசியம். அடுத்ததாக நாம் அவருக்காக எழும்பி நம்மை சுற்றியிருக்கிற ஜனங்களுக்கு அவரை அறிவித்து நாம் ஆசீர்வாதமாக நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு ஆசீர்வாதமாக, அவருக்கு பிரயோஜனமாக, அவருக்காக எழும்பி சீஷர்களை போல அவருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனிடத்திலேயே எதிர்பார்க்கிற நிலை மாறி அவருக்காக நாமும் எழும்ப வேண்டும், அவருக்கு நாமும் செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்யணும், அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி வருகிற நாட்கள் நாம் சீஷராக மாறி அவருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும். நாமும் சீஷராக தேவனுக்காக எழும்புவோம், பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உங்களுக்காக நாங்கள் எழும்பத்தக்கதாக தேவன் எங்களை கற்றுக் கொடுத்து சீஷராக மாற்றும்படியாக உமக்கு சாட்சியாக நாங்கள் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம், செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.